இப்போ வந்து 2ஆம் நிலை அகத்தாய்வு பயிற்சியில் பாவப்பதிவுகளும் அதை போக்கும் வழிமுறைகளும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பதிவுனா என்னங்க? பதிவு உடம்புல வந்து நம்ம மனசில் ஒரு விஷயம் பதியுது. இப்போ பதிவுனா என்ன? நம்மளுடைய பஞ்ச இந்திரியங்கள் எந்த பொருளை தொடர்போ எந்த நபர்களோட தொடர்பு ஏற்படும் பொழுது அதனால் ஏற்படக்கூடிய ஒரு காந்த அலை அப்படின்னு சாமி சொல்கிறாங்க. இப்போ எந்த ஒரு செயல், சொல், எண்ணம் இந்த மூணும் நடந்துக்கிட்டே இருக்குது. அது வந்து நன்மை செய்யக்கூடிய செயலாக இருந்தால் அது புண்ணியம், அது தீமை செய்யக்கூடிய செயலாக இருந்தால் பாவம். இவ்வளோதான். இப்போ பாவப்பதிவுனா என்ன? பதிவுன்றது தெரிஞ்சு போச்சு. நம்ம செய்யக்கூடிய எல்லா செயல்களுக்கும் ஒரு விளைவு வருது. அது விளைவு வந்து நல்லது நடக்குன்னா புண்ணியம், அந்த விளைவு வந்து மற்றவங்களுக்கு நம்மளுக்கோ துன்பத்தை விளைவிக்குது அப்படின்னா அது பாவப்பதிவு. பாவ செயல் பாவப்பதிவு. இந்த விளைவு வந்து தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திற்கோ பிற்காலத்திற்கோ உடலுக்கோ மனதுக்கோ துன்பம் ஏற்படுத்துச்சுன்னா அது வந்து பாவம் என்று அழைக்கப்படுகிறது. இதை வந்து எப்படி சரி பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இந்த பதிவுகள்லாம் எப்படி வந்துச்சு? நம்ம பிறந்த குழந்தைகளிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் என்னென்ன செயல் செஞ்சுட்டு வரோன்னு பார்க்குறோம். அதில் ஒவ்வொரு செயலுக்கும் டெபிட் கிரெடிட், பாவம் புண்ணியம்னு பதிஞ்சிக்கிட்டே வரும். அதான் இந்த தராசு எடுத்து இப்படி நிச்சோன்னா இந்த பக்கம் பாவம் அதிகமாக பண்ணியிருக்கோமா புண்ணியம் அதிகமாக பண்ணியிருக்கோமான்றது அது தராசு வச்சு அளந்து பார்க்குறது தான். இது யார் எழுதி வச்சுருக்காங்க? சித்திரகுப்தர் வந்து நம்மளுக்கு ரெக்கார்டு பண்ணிகிட்டு இருக்கிறாருன்னு சொல்லிலாம் கேட்டிருப்போம். யம தர்மராஜா அமைச்சரவையில் சித்திரகுப்தர் உட்காந்துருக்கிறாரு, நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்களோ அதெல்லாம் எழுதி வச்சுருவார், அதுக்கு தகுந்த மாதிரி தண்டனை கிடைக்கும்லாம் நம்ம கருத்துக்கள் பல புராணங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம உடம்புல இருக்கிற ஜீவகாந்தத்துக்குள்ளே இருக்கிற கருமையத்துக்குள்ளே இருக்கிற நம்ம உடம்புக்குள்ளேயே தான் பதியுது, வெளியே எங்கேயும் பதிய போகிறதில்ல. சரிங்களா? அது எல்லாத்தையும் புரியிற மாதிரி ஒரு கதை வடிவமாக சொல்லியிருக்காங்களே தவிர அது உண்மையிலே எங்கே பதியுதுங்க? நம்ம கருமையம், நம்மளுடைய உடலில் இருக்க கருமையத்தில் நம்ம மூளை செல்களில் நம்ம உடல் செல்களில் தான் பதியுது நம்ம செய்யக்கூடிய செயலுக்கான விளைவுகள். கரெக்டுங்களா? அப்போ ஒவ்வொரு செயலும் நன்மை ஏற்படுது, தீமை ஏற்படுத்தும். அது எது நன்மை செய்யக்கூடிய செயல்கள்னு கவனிக்கணும், எது தீமை ஏற்படுத்துகிற விஷயம்னு கவனிக்கணும். நன்மைகள் செய்யக்கூடிய செயல்களை செஞ்சுட்டு தீய செயல்களை வர்ற எண்ணத்தை அதோடு நிறுத்திடணும். செயல் வடிவத்துக்கு கொண்டு போகக்கூடாது. அப்படி கொண்டு போகாமல் விட்டோம்னா அங்கே அந்த செயல் நடக்காது, விளைவு நடக்காது, பாவப்பதிவு பதியாது. இவ்வளோதான். இது எப்படி சாத்தியம் அப்படின்னா, இறைவன் படைக்கும் பொழுது எல்லாத்தையும் நல்லா தாங்க படைத்தாங்க. நம்மளுடைய செயல்பாடுகள் தான் மாறி மாறி பண்ணுறதுனால அது பல வகையான பிரச்சனைகள் வருது. எப்படி? மழை நீர், மழை பெய்யுதுன்னா அதில் ஏதாவது தப்பான ஒரு நீர் இருக்குமா? மழை நீர் தான் இருக்கிறதுலேயே சுத்தமான பியூர் வாட்டர். எந்த காலத்துலேயும் அதில் எந்த மாற்றமும் இல்லை. அந்த மழை நீர், சுத்தமான நீர் வந்து எல்லா இடத்துலையும் விழுகுது, அது அப்புறம் ஓடுது, ஆறாகுது, குளமாகுது, எல்லாம் ஆகுது. அந்த மழை நீரை நம்ம சேகரித்து குடிக்கிறோம். குடிச்சிட்டு அது என்ன நம்ம வெளியேற்றுறோம்? கழிவுகளாக வெளியேற்றுறோம். அசுத்த நீராக வெளியே போகுது. வீட்டில் குளிக்கிறோம், மற்ற எல்லா செலவுகள் பண்ணுறோம், அந்த தண்ணி எப்படி போகுதுங்க? வீட்டை விட்டு வெளியே போகும்போது அசுத்த நீராக வெளியே போகுது, ரோட்டில் கலக்குது, சாக்கடையாக மாறுது. மீண்டும் அந்த சாக்கடை எங்கே போய் கலக்குது? பூமியில் போனாலும் பூமியில் போய் ஆவியாகி மேலே போகுது. இல்லை ஆற்றுல குளத்துல இப்போ கலந்து விட்றோம். எல்லாம் ஆற்ற சுத்தமான நீரை குப்பை நீராக மாற்றி நல்ல கூவ மாற இப்போ எப்படி ஆகிட்டோம்? கூவ மாற ஆக்கி அதுக்கு திருப்பியும் எங்கே போய் கலக்குது? கடலில் போய் கலக்குது. போகிற வழியில் இருக்கிறனால அங்கங்கே தேங்கி இருந்தால்
அது திருப்பியும் ஆவியாக மாறுது. மாறி எங்கே போகுதுங்க? மேகமாக மாறுது. மீண்டும் என்ன பண்ணுதுங்க? இந்த குப்பையான அழுக்கான நீரை சூரிய ஒளி ஆவியாக்கி சுத்தமாக மாற்றி மீண்டும் மழையாக சுத்தமான நீரை நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம்? அசுத்தமாக்கி கலக்கி விட்டுறோம், பூமியை கெடுத்து விட்டுட்டோம். என்னதே அசுத்த நீராக நம்ம மாற்றினாலும் சூரியன் என்ன பண்ணுதுங்க? திருப்பியும் ஆவியாக ஆக்கி மேகமாக மாற்றி சுத்தமாகத்தான் கொண்டு வரும். இந்த ஒரு சுழற்சி தான். நம்ம இந்த சுழற்சி புரிஞ்சிட்டோம்னா அந்த பாவம் புண்ணியம்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சிடும். சுத்தமான எப்பயுமே இறைநிலை மழை நீர் மாதிரி சுத்தமாகத்தே இருக்கும். நம்ம பயன்படுத்துகிற விதத்தினால அசுத்தமாக ஆக்கிறோம். மீண்டும் அது அதனுடைய பிறப்பிடத்துக்கு செல்லும் பொழுது சுத்தமாக மாறிடுது. இந்த ஒரு சுழற்சியை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா பாவ புண்ணிய சுழற்சி நம்ம தெரிஞ்சிருச்சு. அவ்வளோதான். அந்த விளைவு நடக்கதே செய்யும். மீண்டும் என்ன ஆகும்? பூமியில் போய் சுத்தமாக மாறி மீண்டும் போயிடுது. இந்த சுழற்சி நடந்துகிட்டே தான் இருக்கும். அதனால் அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். நம்மளுடைய செயல்களை, சுத்தமான செயல்களை, மற்றவங்களுக்கு துன்பம் இல்லாத செயல்களை செய்கிறது தான் நம்மளுடைய வேலை. அதை செய்தால் போதும் அப்படின்னு தான் சாமி சொல்கிறாங்க. இப்போ இந்த பதிவு எப்படி இருக்குன்னா ஒரு பழக்கமாக மாறிடும். அந்த பழக்கம் மீண்டும் மீண்டும் செய்யும் பொழுது ஜீவகாந்தத்தில் பட்டு பிரதிபலிப்பாகுது. அந்த பிரதிபலிப்பு செயலாக மாறும். அந்த செயல் ஒரு விளைவை ஏற்படுத்துது. அந்த விளைவு இன்பமாக இருக்கலாம், துன்பமாக இருக்கலாம். அப்போ அந்த நம்ம பதிவு எப்படி நம்ம உடம்புல பதியுது, நம்ம மனதில் பதியுதுன்றதே முக்கியம். என்ன மாதிரி பதிவுகளை நம்ம பதிவு பண்ணுறோம்? செல்ஃபோன் இருக்குங்க, ஃபோட்டோலாம் எடுக்கிறோம், ரெக்கார்ட் ஆகிடுது. இதுதான் பதிவு. நல்ல இயற்கை சூழல், ஒரு நல்ல ஃப்ளவர்ஸு, நம்ம சொந்த பந்தங்கள் எல்லாத்தையும் ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுருந்தோம்னா நல்ல பதிவுகளெல்லாம் நம்ம செல்ஃபோனில் பதிஞ்சிருக்கு. எப்போ வேணாலும் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நல்ல பதிவுகளை பதிவு வச்சுருந்தோம்னா வெளியே வர்றது எப்படி வரும்? நல்ல விஷயங்கள் வெளிப்படும், பார்க்குறதுக்கு சந்தோஷம் ஏற்படும், அதனால் இன்பம் வரும். ஃபோட்டோ எடுத்ததெல்லாம் தப்பான விஷயங்களை ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தோம்னா அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா பிரச்சனைகள் தான் வரும். அதுதான் நம்ம பழக்கம். காலையில் எழுந்திரிக்கிறோம், பல்லு விளக்குறோம், குளிக்கிறோம், எக்ஸசைஸ் பண்ணுறோம், யோகா பண்ணுறோம், வீட்டில் இருக்கவங்க எல்லாத்தையும் 2 வார்த்தை நல்ல வார்த்தை பேசுகிறோம், ஒரு இனிமையான சூழ்நிலையை ஏற்படுத்துகிறோம், ஆஃபீஸ் போகிறோம், எல்லாத்தையும் மகிழ்ச்சியாக 2 வார்த்தை பேசுகிறோம், செய்கிற வேலைகளை செய்கிறோம், வந்துடுறோம். இது மாதிரி ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திட்டோம்னா நல்ல பதிவுகள். சூழ்நிலை எப்படி இருக்கும்? நம்ம சுற்றிலும் நல்ல சூழ்நிலை இருக்கும். அதை விட்டுட்டு வீட்டில் எழுந்திரிச்சோடனே 2 திட்ட வேண்டியது, பசங்களை அடிக்க வேண்டியது, 2 வார்த்தை பேசுவாங்க, திருப்பி சண்டை வரும். எதுக்கு எடுத்தாலும் டைம் ஆயிடுச்சுன்னு நம்ம லேட் பண்ணிவிட்டு வீட்டில் இருக்கவங்கள திட்டுறோம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, பக்கத்து வீட்டுக்காரங்க கூட சண்டை, இது மாதிரி இருக்கும்போது கரடு முரடாக போயிடுது. அது குடும்பமான பதிவுகளை பதியுது. இப்போ நன்மை தீமை அப்படின்றது ஒன்றுமே இல்லைன்னு ஒரு செயல் நடக்குது, அது விளைவு தான். அது நன்மை இருக்குது, தீமை இருக்குதுன்னு சொல்லவே முடியாது. இது சரி, அது தவறுன்னு யாருனாலும் எதையுமே சொல்ல முடியாது. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்கிற பொறுத்து தான் இருக்குது. அது சரி தவறுன்றது முடிவு பண்ணுறோம். இந்த சமுதாயம் நடக்குது. இன்றைக்கி இங்கே பழனிக்குள்ளே இந்த மாதிரியான சூழ்நிலை இருக்குது. இப்போது உடை அப்படின்னு எடுத்துக்குவோம். உதாரணத்துக்கு பழனியில் தமிழ்நாட்டில் ஒரு சில உடை அமைப்புகள் வச்சுருக்காங்க. சேரீ கட்டுறாங்க, சுடிதார் போடுறாங்க. இதுதான் சாதாரணமான உடை. இல்லை ஒரு டிஷர்ட்டு ஜீன்ஸ் பேண்ட்டு போடுறாங்க. இப்படித்தானே ஆண்கள் வேஷ்டி சட்டை இல்லை பேண்ட் ஷர்ட்டு, இவ்வளோதான் உடை. இது இந்த சமுதாயம் ஒத்துக்கிட்ட ஒரு உடை அமைப்பு. இதே இது வெளிநாட்டுக்கு போகிறோம், அமெரிக்காவில்
அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க உடை அமைப்பு வெறும் துணூண்டு பேண்ட் ஷர்ட், சின்னது ஷார்ட் கட். ஆஃபீஸில் அது ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ், பாவாடை பட்டிட்டு வருவாங்க, மேலே ஒரு டிஷர்ட் மட்டும் போட்டுக்குவாங்க. ஜென்ஸு ஃபுல் இது கோட் சூட்டு போட்டுக்குவான், ஷூ போட்டுக்குவான், டை கட்டிக்குவான் குளிருக்கு. இப்படிலாம் உடை அமைப்பு இருக்குது. ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு வகையான உடை அமைப்பு இருக்குது. அது அங்கே பயன்படுத்தினீங்கன்னா அது சரி. அதே ட்ரெஸ்ஸு இங்கே வந்து போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இங்கே நம்ம சமுதாயம் என்ன சொல்லும், ஒத்துக்காது. அது மாதிரி உணவு முறை. ஆமாம், அப்படி வர்றாங்க, அது அவங்களுடைய உடை, நம்ம ஒன்றும் சொல்ல முடியாதுல்ல. ஆனால் நம்ம எப்படி பேசுகிறோம், என்ன ஒரு படித்தவனவன், படித்தவன் மரம் கலந்து போனவன் எப்படி ட்ரெஸ்ஸு போட்டு வந்திருக்கான் பாருன்னு திட்டுவோமா இல்லையா? ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறோம், ஷார்ட் கட் போட்டு வந்துருந்தாங்கன்னு வச்சுங்க, அதெல்லாம் படித்த திமிரில் ஆடுற பாரு, இவெல்லாம் விளங்குவாளா சொல்கிறோம்ல. அதுதான் இப்போ இந்த சமுதாயத்தில் எப்படி இருக்குது. இப்போ இது நல்லது கெட்டதுன்னு எப்படி நாம் சொல்லுவோம், சரின்னு சொல்ல முடியுமா? அந்த சூழ்நிலைக்கு அது சரி, இந்த சூழ்நிலைக்கு இது சரி. இப்போ நன்மை தீமைன்றது எதுவும் இல்லை. அங்கே சமுதாயத்தில் ஒரு 100 பேர் 1000 பேர் இருக்காங்கன்னா அவங்க ஒரு பழக்க வழக்கத்துக்கு வச்சுருக்காங்க, அந்த பழக்க வழக்கம் அது செஞ்சால் அது சரி. இன்னொரு சமுதாயத்தில் அது தவறாக இருக்கும், அதே பழக்கம்தான். இப்போ இந்த உலகத்தில் எதுவும் நல்லதில்லை, எதுவும் தீயது இல்லை, எல்லாமே நல்லது தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ இந்த மாதிரி வந்துச்சுன்னா குழப்பம் இருக்காது. ஒன்று. ரெண்டாவது உதாரணம், மான் கறி சாப்பிட்றது தப்பா ரைட்டா? மான் கறி சாப்பிடுதல். இந்தியாவில் மானை வேட்டையாடினாங்கன்னா ஜெயில். வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா இங்கே எப்படி ஆட்டுக்கறி வச்சு விற்கிறோமோ அங்கே மான் கறி வச்சு விற்கிறான். அங்கே அதெல்லாம் சாப்பிட்றாங்க சகஜமாக. முயல் சாப்பிட்றான், முதலை சாப்பிட்றான், என்னென்ன வெட்டுக்கிளி சாப்பிட்றான், தவளை சாப்பிட்றான். சைனாவில் போனீங்கன்னா பாம்பு சாப்பிட்றான். குரங்கு ஒரு கூண்டில் அடைச்சி வச்சுருக்குறாங்க. சார் இந்த குரங்கு சமையல் பண்ணி கொடுங்கன்னா குரங்கு கறி சாப்பிட்றோம். ஆனால் இங்கே வந்து செஞ்சிங்கன்னா ஜெயிலில் தூக்கி போட்டுரும். ஒரே செயல் சரின்னு ஒரு சமுதாயம் சொல்லுது, இன்னொரு சமுதாயம் தவறுன்னு சொல்லி ஜெயிலில் போடுது. இப்போ எது சரி எது தவறு? எல்லாமே சரி, எல்லாமே தப்பு, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறுது. அப்போ இங்கே எதுவும் சரியில்லை, எதுவும் தவறில்லை. சமுதாய கட்டமைப்பு தான் அதை தீர்மானம் செய்யுது. அதனால் அதை பற்றி கவலைப்படக்கூடாது நம்ம சொல்கிறோம். செய்கின்ற செயல் என்னென்ன விளைவுகளை தருமோ அந்த விளைவை கொண்டு தான் நன்மை தீமைன்னு சொல்கிறோம். இது நன்மை அதிகமாக சமுதாயத்தில் இதெல்லாம் நல்லதுன்னு நினச்சி ஒரு சூழ்நிலைக்கு வச்சுருந்தோம்னா அது நல்லது. அந்த சமுதாயம் கெட்டதுன்னு நினச்சிச்சு அப்படின்னா அதை செஞ்சோம்னா அது கெட்டது. ஒருத்தரை அடிக்கிறது, வெட்டுறது, கொலை பண்ணுவது சரியா தவறா அப்படின்னு? சரிங்களா தவறுங்களா? தவறு. இங்கே நாட்டுக்குள்ளே பக்கத்து ஊருக்காரன் பக்கத்து வீட்டுக்காரனை போய் அடித்தா தப்பு, ஜெயிலில் போய் போட்டும். ஆனால் அதே வெளிநாட்டுக்காரன் அங்கே பாகிஸ்தான் எல்லையில் நின்றுக்கிட்டு அங்கே இராணுவ வீரர்கள் ஒரு இராணுவ வீரர் இன்னொரு இராணுவ வீரரை ஷூட் பண்ணுறான், 100 பேரை கொண்டுட்டேன்றான், அவனுக்கு அவார்டு கொடுக்குறோம். இதே சமுதாயம் அங்கேயும் உயிர் தான் போகுது, இங்கேயும் உயிர் தான் போகுது. அது சரி, இது தவறு. அப்போ எந்த இடத்துல நீங்கள் எதை செய்கிறீங்கன்ற அந்த விழிப்பு நிலையை வச்சுக்கிட்டு அதை செய்யும் பொழுது சரி தவறுன்றதை புரிஞ்சுக்கணும். வீட்டுக்குள்ளே ஒரு வேலையை செஞ்சீங்கன்னா அது எல்லோரும் ஒத்துக்குவாங்க. அதே இது வீட்டுக்கு வெளியே அந்த வார்த்தையை பேசுனீங்கன்னா எல்லாத்தையும் சண்டைக்கு வந்துடுவாங்க. கல்யாண வீட்டில் போய் ஒரு வார்த்தையை பேசுனீங்க எல்லாம் சண்டை வந்துடுவாங்க.
எந்த இடத்துல எப்படி பேசணுன்றதை புரிஞ்சு பேசணும். சேம் வார்த்தைகள் வீட்டுக்குள்ளே பேசினா ரைட்டு, வெளியே பேசுனீங்கன்னா தப்பு. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறணும். அதை தான் விழிப்பு நிலையில் செய்வடைய வேலை. அந்த விழிப்பு நிலை கொண்டு வருவதற்குத்தான் இந்த தவ முறைகள், பயிற்சி முறைகளை சாமிஜி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பயிற்சி பண்ணுறோம். இப்போ செய்யும் செயலில் எப்படி பதியுதுன்னா, உடல் செல், நம்ம உடம்பு புலன்கள் செய்யக்கூடிய இயக்க பதிவு இயங்கிக்கிட்டே இருக்கும், ரெக்கார்டாகவும் வெளிப்படும், வந்துக்கிட்டே இருக்கும். மூளை செல்களில் நினைவு பதிவு போய் நல்லா பிரெயினில் பதிஞ்சிருச்சுன்னா அதை மாற்றுறது கஷ்டம். ஒரு தவறான பழக்கத்தை, காஃபி குடிக்கிற ரைட்டாக தப்பு, ரைட்டுன்னு தான் சொல்லுவோம், ஆனால் அது ரொம்ப தப்பு. அடிக்ஷன் ஆகிடும். காலையில் எழுந்திரிச்சு காஃபி குடித்தாதே அன்றைக்கி வேலையை செய்ய முடியும், அதுவும் தவறு தான். எந்த ஒரு பழக்கமும் அடிக்ஷன் ஆகி அதை செய்யாமல் ரொம்ப முடியல அப்படின்னா அது தவறான பழக்கம்தான். எல்லாம் ஒரு அளவுக்கு மேலே செஞ்சோம்னா தவறு தான். சரிங்களா? அப்போ அது நினைவு பதிவில் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை மாற்றுறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு தான் அந்த பழக்க வழக்கத்தில் கரெக்டான பழக்க வழக்கத்தை சின்ன வயசுலேருந்தே கொண்டு வரும். 5இல் வளையுது 50இல் வளையாதுன்னு சொல்லுவேன். இப்போ இந்த வயசில் கற்றுக்கிட்டு சின்ன வயசுலேயே கற்றுக்கிட்டோம்னா பின்னாடி மாற்றுறது ரொம்ப கஷ்டம். அதனால் இளம் வயதிலேயே அதை சரி பண்ணி அந்த பயிற்சி முறைகளை கொண்டு வந்து கொடுத்துட்டோம்னா அவங்க வளரும் பொழுது நல்ல பழக்கத்துக்கு வந்துடுவாங்க அப்படின்றது. இப்போ ஜீவகாந்தத்தில் பதிவு பண்ணுறது பிரதிபலிப்பு, உள்ளே வருது ரிஃப்ளெக்ஷன், பெனட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் உயிர் துகளில் பதிவு நுண்ணியக்க பதிவு, அது அனிச்சை செயல் மாதிரி மாறி கண்ணை சிமிட்டிக்கிட்டே இருக்கு அந்த அனிச்சை செயல். ஒரு செயலை செஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, பதிவாக மாறிடுச்சுன்னா அது எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் அதை செஞ்சுக்கிட்டே இருப்போம், நம்மளுக்கு தெரியாமல் செய்வோம். சைக்கிள் ஓட்டி பழக போகிறோம், பழகும்போது ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்போம். 2 வீலர் ஓட்டுறதுக்கு, கார் ஓட்டுறதுக்கெலாம் அப்படியே ரொம்ப கவனமாக அப்படியே கீர் போடணுமா, ஃபஸ்ட்டு கீரில் இருக்கா, 2வது கீர் மாற்றணுமானே தெரியாது, குழப்பத்தில் இருக்கோம். ஓரளவுக்கு பயிற்சி பண்ணிட்டோம்னு வச்சுங்க, நுண்ணியக்க பதிவு நம்ம உயிர் துகளில் போய் கருமையத்தில் பதிஞ்சிடும். அப்புறம் நீங்கள் சாவி ஆன் பண்ணிங்களா, வண்டி எடுத்தீங்களா, பின்னாடி ஆள் வர்றாங்களா, கீர் போட்டிங்களா, 5வது கீரில் போகிறீங்களா, எந்த கீரில் போகிறீங்கன்னு உங்கள் மைண்டு, நீங்கள் அதை பற்றி கவலையப்பட மாட்டீங்க, ஜாலியாக பாட்டு போட்டு கேட்டு போவீங்க. ஆனால் வண்டி போயிட்டே இருக்கு, அதை பற்றி நம்ம கவலைப்பட மாட்டோம். அது நுண்ணியக்க பதிவு, அனிச்சை செயல் மாதிரி நம்ம உடம்புல பதிஞ்சிடும். அப்போ அதை பற்றி நம்ம ரொம்ப கேர் எடுத்துக்க வேண்டாம், ஆட்டோமேட்டிக்காக அது நடக்கும். அதை தரம், கருமையத்தில் பதிந்து தரம், நல்ல தரமான பதிவுகளை கருமையத்தில் பதிஞ்சு வச்சிட்டோம்னா நல்ல விஷயங்கள் வெளிப்படும். வான்காந்தத்தில் பதிவுது, அது வான்காந்தத்தில் பதியக்கூடிய பதிவுகள் தான் சமுதாய பதிவு. சரிங்களா? இத்தனை வகையான பதிவுகள் இருக்குது. அதனுடைய தரத்தையும் இதையும் பொறுத்து நன்மை தீமைகளை சமுதாயத்தில் டிசைட் பண்ணி அதை செயல்படுத்துகிறாங்க. ஓகே, இப்போ இந்த மாதிரி புலன்கள் இந்த பதிவு பதிஞ்சு வச்சிருச்சு. இதனால் நம்மளுக்கு நிறைய 4 நன்மைகள் தான் நடக்குது. இன்பம் வருது அந்த செயல்னால், துன்பம் வரும், அமைதி வரும், பேரின்பம் வரும். இவ்வளோ தான் இந்த 4 வகையில் நடக்குது. இது அனுபவம், விளைவு, தொடர் விளைவு ஏற்படுத்தும். அனுபவம்னா என்ன? எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு வேலையை செஞ்சு 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 பழக்கப்படுத்திட்டோம், அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அதுக்கு பேர் எக்ஸ்பீரியன்ஸ். நல்லா நுட்பமாக அந்த வேலையை செஞ்சுருவோம். சார்கிட்ட இந்த வேலையை கொடுத்தோம்னா அவர் மாதிரி செய்கிறக்கு ஆள் இல்லைடான்னு, அவ்வளோ பர்ஃபெக்ட் அந்த வேலையை செஞ்சு கொடுத்துருவார். அது அனுபவம். அனுபோகம்னா என்ன? அனுபோகம்னா அதனால் வரக்கூடிய ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம். டீ வைக்கிறது, சார் சூப்பராக டீ வச்சுருவார், அதை சுவைத்து பார்க்குறோம், டேஸ்ட் உணர்கிறோம், அதனால் நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அது அனுபோகம்.
இவ்வளோ தான் இந்த அனுபவத்துக்கும் உள்ள வித்தியாசம். இதனால் விளைவு, தொடர் விளைவு ஏற்படுத்திகிட்டே இருக்குது. இதுதான் சமுதாயத்தில் திருப்பி திருப்பி நிகழ்ந்து கொண்டே இருக்குது. அப்போ எண்ணம் நினைவாகி அது வெளிப்பட்டுக்கிட்டே இருக்குது. அந்த வெளிப்படுவது அதுக்கான ஒரு உணர்ச்சி அதனால் ஏற்படுது. அதனால் காட்சியாக மாறுகிறது. அது தோற்றமாக வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். இது ஒரு தொடர் நிகழ்வு நம்ம சுற்றிலும் நடந்துக்கிட்டே இருக்குது. பதிவுகள் 3 வகைப்படுதுங்க. சஞ்சீத கர்மம், நம்ம முன்பிறவிகள் அதுக்கு முன்னாடி தொடராக வந்துக்கூடிய பதிவு நம்ம ஆத்மாவில் பதிஞ்சு வச்சுருக்கு. அது சஞ்சீத கர்மம் அப்படின்னு சொல்லணும். பிராரத்த கர்மம், இந்த பிறவியில் நம்ம செய்யக்கூடிய செயல்கள், இப்போ பிறந்ததுலேருந்து செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் பிராரத்த கர்மம், அது பதிவு செஞ்சிச்சு. அப்புறம் ஆகாமிய கர்மன்றோம். ஏற்கனவே முப்பிறவியில் செஞ்சக்கூடிய பிறவியில் இருக்கிற பலன்கள்லாம் வருது, நம்மளுடைய கர்மயத்தில் இருக்குது. இந்த பிறவியில் செய்யக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சமாளித்து அதனுடைய பதிவுகள் இருக்குது. இது ரெண்டும் சேர்ந்து ஒரே இதில் ட்ராவல் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க, அதுதான் ஆகாமிய கர்மம். இதில் விழிப்பு நிலையிலிருந்து பாவத்தை சரி பண்ணி புண்ணிய காரியங்களை செஞ்சோம்னா முற்பிறவியில் செய்யல இருக்கிற பிரச்சனைகளும் காலியாயிரும். இந்த பிறவியில் இதுக்கு முன்னாடி செஞ்ச பிரச்சனைகளையும் சரி பண்ணிடலாம். இனிமேல் செய்யக்கூடிய விஷயங்களை நல்வழிக்கு பயன்படுத்திக்கணும். இது 3 பதிவுகள் தான் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க நம்ம முன்னோர்கள். நம்ம உடம்பில் மனதிலையும் என்ன மாதிரி பதிவு இருக்குது இன்றைக்கி அது தெரியணும்ல. நம்மளுடைய செயல்பாடுகளை வச்சு நம்மளுக்கு நல்ல பதிவு இருக்குதா, கெட்ட பதிவு இருக்கா, பாவம் இருக்குதா, புண்ணியம் இருக்குதா அப்படின்னு நம்ம இன்றைக்கி ஒரு முடிவு எடுத்தால் தான் அடுத்து ஃப்யூச்சரில் அதை எப்படி சரி பண்ணி கொண்டு போகிறதுன்னு பார்த்துக்கணும். உடம்பில் நோய், தீராத நோய் இருக்குது, அப்போ பாவப்பதிவு கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். எப்போ பார்த்தாலும் மனசில் குழப்பம், டென்ஷன், தூங்கினா தூக்கம் வர மாட்டேங்குது, பயம், கவலை, எல்லாத்துக்கூடையும் சண்டை, இந்த மாதிரி ஒரு பிணக்கமான இருக்குது. இந்த சூழ்நிலை இருந்தாலும் என்னமாக இருக்குதுங்க, பாவ பதிவுகள் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். அடுத்து வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் சிக்கல், எதுக்கெடுத்தாலும் எதை கேட்டாலும் பத்தலை, எவ்வளோ இருந்தாலும் மன நிறைவே இல்லை. 10 வீடு வச்சுருப்பாங்க, மாதம் 1 லட்சம் வாடகை சும்மாவே வரும். அவர்கிட்ட போய் கேளுங்க, என்னப்பா வாழ்க்கை ஒன்றும் சரியில்லை, வாழ்க்கையே ஒரு நல்லாவே இல்லைங்க, எப்போ பார்த்தாலும் டென்ஷனாகவே இருக்குது, குடும்பம் அமைதியாகவே இல்லைங்க அப்படின்னு சொல்லுவேன். அப்போ மன அமைதி வரணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம வெளியிருந்து பார்ப்போம், 10 வீடு வாடகை 1ஆம் தேதி ஆனால் 1 லட்சம் வாங்குகிறான், புலம்புறான் பாரு. அது காரணம் என்ன? அளவு கடந்த பேராசை. எவ்வளோ பணம் பார்த்து வாங்க ஜுவல்ஸ் எடுக்க போகலான்னு வீட்டில் கூட்டிகிட்டு போனோம்னா 5 பவுன், 10 பவுன். வீட்டுக்கு பரவாயில்ல, நம்ம கணவர் சொன்னது வாங்கி கொடுத்துற, ரொம்ப நல்லதுங்க, ரொம்ப சந்தோஷம், உங்களை கணவராக கறந்ததே பெரிய புண்ணியம்னு எந்த பொம்பளையாக சொல்லுவாங்களே. என்னத்தை நீ எடுத்து கொடுத்த, அந்த பொம்பளை பார் பக்கத்து வீட்டில் 100 பவுன் வச்சுருக்கா, நீ இத்தனை வருஷமாக அவங்க கூட குப்பை கட்டி எனக்கு 10 பவுன் தான் எடுத்து கொடுத்துருக்குறேன். திருப்தி வருதுங்களா? வரவே வராது. இது மாதிரியான இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணி வச்சுருக்கோம், பாவ மூட்டையை நிறைய சம்மந்தம் வச்சுருக்கோம்னு அர்த்தம். அது இல்லாமல் எப்பயுமே சந்தோஷமாக இருக்குது, கையில் ₹1 கூட இருக்குது, அவங்க எப்படி இருப்பாங்க? ஜாலியாக இருப்பாங்க, கவலையே இருக்குது. போய் ஒரு வாரத்துக்கு நல்ல
வேலை செய்வாங்க. ஒரு நாளைக்கு 500 600 சம்பளம். ஜாலியாக வருவான். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் லீவ். கவுண்டமணி படத்தில் சொல்லுவான், 6 மணிக்கு மேலே நீ 1,00,00,000 கொடுத்தாலும் வேலை செய்ய மாட்டேன்னான்மா. அது மாதிரி ஞாயிற்றுக்கிழமை லீவ் விட்டுட்டு ஒரு வாரத்துக்கு ஒரு 2000 3000 சம்பாதிச்சிருப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை நல்லா அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செஞ்சு சாப்பிட்டு ஃபேமிலியில் எல்லோரும் ஜாலியாக உட்காந்துக்கிட்டு அங்கே இங்கேயும் சொந்தக்காரன் வீட்டுக்கு போக அப்படி ஜாலியாக இருப்பாங்க ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள். இல்லைன்னா 4 நாள் லீவ் போட்டு ஒரு 5000 6000 சேர்த்து வச்சுட்டு என்ன பண்ணுவான், போயிடுவாங்க. போய் பாருங்கள், இங்கே திருவண்ணாங்குடி அந்த சைடு போய் நைட்டு நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரோட்லேயே படுத்து கிடக்கிறான் இந்த குளிருக்குள்ளே. அப்போ ஜாலியாக படுத்துருக்கான். நீ ஏசி ரூமில் படுத்தாலும் எவனும் தூக்கம் வர மாட்டேங்குது. இப்போ நல்லா கொரட்டை விட்டு வந்து கொசுக்கடியில் குளிருக்குள்ளே சந்தோஷமாக இருக்கான் ஃபேமிலியோட. அந்த சந்தோஷம் ஏசி ரூமில் படுத்தாலும் வருதான்னு பாருங்கள், வராது. எதுவுமே எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கை. இன்றைக்கி வாழ்க்கை நல்லா இருக்கா? பழசை பற்றி யோசிக்கிறது இல்லை, இனிமேல் எதிர்காலத்தை பற்றி யோசிக்கிறது எல்லாம். பார்த்துப்பாங்க, மேலே இருக்கிற பார்த்துக்குவோம் போடான்ட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. அப்படி ஒரு மனநிலைக்கு கொண்டு வர்றது தான் இந்த பயிற்சி. இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே தமிழ்நாட்டில் இந்தியாவில் தான் வந்து வரதட்சணை பிரச்சனை. பெண் குழந்தைக்கு பார்த்துக்கிட்டா நிறையா வரதட்சணை கொடுக்கணும்னு பிரச்சனை. இப்போ ஓரளவு குறைஞ்சிருச்சுன்னு வச்சுங்க. ஆனால் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப இருந்துச்சு. இது இங்கே இருக்கிற சமுதாய சூழல். இதே இது கல்ஃப் கண்ட்ரிஸ் போனீங்கன்னா முஸ்லீம், அங்கே சவுதியிலாம் என்ன, பெண் குழந்தைய பெற்றா நான் வந்தேன் ராஜா. ஆண்கள் தான் வந்து இப்போ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறோன்னா பல லட்சம் கொடுத்து கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு போகணும். அப்போ அங்கே பெண் குழந்தை பெற்றவங்களாம் ஜாலியாக இருக்கான், அங்கே ஆம்பளை பார்த்தவன் கஷ்டப்படுறான். இங்கே அப்படியே உள்ட்டா. சமுதாய கட்டமைப்பு அந்த மாதிரி வச்சுருக்கோம். அதெல்லாம் தேவையே இல்லை. ஒரு காலத்தில் அந்த மாதிரி பழக்க வழக்கம் இல்லை. இப்போ இடையில வந்தது அது. இது இப்போ திருப்பி மாறிடுச்சு, கொஞ்சம் கொஞ்சம் மாறிட்டு வருது. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கைக்கு கொண்டு போகணும். மனதில் 3 வகையான மனங்கள் இருக்குது. மனம், நடுமனம், அடிமனம். கான்ஷியஸ், சப்கான்ஷியஸ் மைண்ட். இப்போ மேல் பதிவில் பதிகிறது நம்ம பஞ்சபூதங்கள் உடைய இதில் செயல்பாடுகளில் மேல் மனத்தில் பதிஞ்சிடும் புறமனம். அப்புறம் மூளை இதில் பதியுதுன்னு வச்சுங்க, அது நடுமனம். ஓரளவுக்கு எல்லாமே ஞாபகத்தில் இருக்கும். அடிமனம் கருமையத்தில் போய் ஒரு பதிவு பதிஞ்சிருச்சுன்னு வச்சுங்க, அது மாத்திரம் ரொம்ப கஷ்டம். அடிமனம் பதிவு. இந்த 3 மனதுலேயும் என்ன மாதிரி பதிவுகள் இருக்குன்றத எப்படி கண்டுபிடிச்சி அதெல்லாம் சரி பண்ணுறதுனா தியானம் பண்ணுறதால் மட்டுமே சாத்தியம். கருமையத்தில் போய் நல்லா ஆழ்ந்து தியானம் பண்ணிட்டோன்னு வச்சுங்க, அதில் இருக்க பதிவுகள் எல்லாம் சரி பண்ணி பாவங்கள் எல்லாம் சரி பண்ணி புண்ணியங்களாமல் சேர்த்து வச்சிடலாம். அது எப்படி முடியும்னு சொன்னால், துரியாதீத தவத்தை பற்றி சாமிஜி ஒரு கருத்து சொன்னார். சார், என்கிட்ட 1000 பாவம் இருக்குது, நான் கொண்டு போய் தவம் பண்ணி சமுதாயத்தை கெடுத்துட்டேன்னா என்ன பண்ணுறதுன்னு ஒருத்தர் கேட்குறாரு. அதெல்லாம் யார் ஒரு ஆள் செயல்பாடுனால இந்த பூமி மாற்றுறது. இப்போ வந்து நம்ம ஒரு சின்ன பாட்டில் இருக்கும், வாட்டர் பாட்டில், அதில் ஒரு அழுக்கு தண்ணி இருக்குது. அதை கொண்டு போய் ஒரு பெரிய மானசரோவர் ஏரி, மானசரோவர் ஏரி பார்த்துருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கோம். இமயமலையில் இருக்குது, சுத்தமான தண்ணீர். அந்த தண்ணியில் அவ்வளோ பெரிய ஏரியில் இந்த ஒரு சின்ன பாட்டிலில் இருக்க தண்ணி, அழுக்கு தண்ணி கொண்டு போய் ஊற்றுனீங்கன்னா என்ன ஆகும்? அந்த ஏரி கலங்கி போயிடுமா? அந்த ஏரி அழுக்கு தண்ணியாக மாறிடுமா? மாறாது. அது மாதிரி தான் இந்த பிரபஞ்சத்தில் இறைநிலை வந்து ரொம்ப பெரியது. நம்ம தவத்தில் துரியாதீதத்துக்கு போய் அங்கே நின்று தவம் பண்ணும்போது நம்மளுடைய பாவ புண்ணியங்கள் எல்லாம் அங்கே போய் அங்கே விட்டுரும். சாமிகிட்ட சரணர் அடைஞ்சு சரண்டர் ஆகிட்டோம்னா என்ன ஆகும்? அந்த தூண்டு நம்ம இருக்கிற கலங்கத்தை கொண்டு போய் அங்கே சேர்த்து விட்டுட்டோம்னா சாமி அதை எடுத்துக்குவாங்க. நம்ம
உடல் மனமும் தூய்மை அடைஞ்சிரும். அதுக்கான வழிமுறைகள் தான் இந்த பயிற்சி முறைகள். இப்போ உயிரின் படர்க்கை நிலைய மனம். இந்த மனத்தில் எப்படி தோன்றுறது அப்படின்னா இன்புட்டு, ப்ராசஸ், அவுட்புட்டு, ஸ்டோரேஜ். இது நம்ம பார்த்துருப்போம். இன்புட், ப்ராசஸ், அவுட்புட். சாதாரண அடிப்படை கம்ப்யூட்டருடைய கோட்பாடு. கரெக்டுங்களா? ஒரு இது இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, லேப்டாப். அதில் இன்புட் கீபோர்டு மூலியமாகவும் மவுஸ் மூலிமா ஏதோ ஒரு விஷயத்தை உள்ளே சேர்த்துறோம். உள்ளே வந்து ப்ராசஸ் ஆகுது, அது ரெக்கார்ட் ஆகுது, ஃபைலாக பதிஞ்சிருக்குது. அந்த இருக்கிற பதிவு ரெக்கார்ட் ஆனதெல்லாம் எத்தனை வருஷம் ஆனாலும் அது பதிஞ்சுதே இருக்கும். நம்ம தேவைப்படும் போது அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணோம்னா ஓப்பன் ஆகிடும். அதான் அவுட்புட். நம்ம அது மாதிரி நம்ம உடம்புலையும் இந்த பஞ்ச இந்திரியங்கள் மூலியமாக இன்புட்டு உடம்புக்கு வந்துக்கிட்டே இருக்குது. அது எங்கே போய் அது மூளையில் போய் ஸ்டோரேஜ் ஆகி கருமையத்தில் போய் பதிஞ்சிடும். அது எப்போ வெளிப்படும்? வேறு ஏதாவது ஒரு சிந்தனைகள் உள்ளே வரும்போது இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகி இதோட ரிலேட் பண்ணி அவுட்புட்டாக வெளிப்படும். அவ்வளோதான். இந்த அவுட்புட்டாக வெளிப்படுற இடத்துல நம்ம ஒரு ஃபில்டர் வச்சுக்கணும். நம்ம செய்யக்கூடிய செயல், ஒரு செயல் செய்ய போகிறோம், பேச போகிறோம், இல்லை ஏதோ ஒரு இது செய்ய போகிறோம்னா இது வந்து எனக்கோ பிறருக்கோ யாருக்காவது துன்பம் வருதா, நன்மை படுத்தப்படுதா? ஒரு வேலை செய்கிறது அல்லது பேசுகிறதோ எந்த வேலை இருந்தாலும் அந்த ஐம்பூதங்கள் மூலியமாக, பஞ்ச இந்திரியங்கள் மூலியமாக வெளிப்படக்கூடிய செயல்கள் நல்லதும் பண்ணுதா, துன்பப்படுத்துதா? அது ஒரு கொஷின் மார்க். நீங்கள் ஒரு கேட்டுட்டு ஓகேனா செய்யலாம், நாட் ஓகேனா என்ன பண்ணணும்? அந்த செயலை செய்யக்கூடாது. இவ்வளோதான். இந்த இதை புரிஞ்சுக்கிட்டு செஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, எந்த வேலையாக இருந்தாலும். ஏதாவது பிரச்சனை வருங்களா? பிரச்சனையே வராது. நம்ம அதை சரியாக ஒவ்வொரு தடையும் அதை செயல்படுத்தி கொண்டு போயிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்க, நம்மளை பார்க்குறாங்க கூட இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க? இவன் இப்படி மாறிட்டான், இந்த மாதிரி இவன் நடந்துக்க மாட்டானே அப்படின்னு அவங்க அதை பார்த்து அவங்களும் மாறுவாங்க. அதுக்காக தான் இந்த பயிற்சி. இந்த தியான முறைகளை நம்ம டெய்லியும் செஞ்சு 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 பழக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, மனசு என்ன பண்ணும்? ஆட்டோமேட்டிக்காக ஒரு வேலையை செய்கிறதுக்கு முன்னாடி யோசனை பண்ணும். இது செய்யலாமா வேண்டாமா, இது பண்ணால் நமக்கு நல்லதா கெட்டதா, யோசனை பண்ணிவிட்டு செய்யணும்னா செய்யணும், இல்லைன்னா இக்னோர் பண்ணிடும். அதான் சாமி. மனசை வந்து யாராலையும் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. சொல்லியிருக்காங்களே, மனம் ஒரு குரங்கு, யாராலையும் அடக்க முடியாது. எல்லோரும் அப்படி சொல்லி சொல்லி தான் நம்மளை குழப்பி விட்டுருக்குறாங்க. இப்போ சாமிஜி வந்து சொல்லி தான் ஒன்று, மனதை அடக்க நினைத்தால் அலையும். யாரை கண்ட்ரோலே பண்ண முடியாது. கண்ட்ரோல் பண்ணுன்ற வார்த்தையே தப்பு. மனதை அடக்க நினைத்தால் அலையும், அறிய நினைத்தால் அடங்கும். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அப்போ அமைதியாக இருக்கும். இப்போ இந்த பாவப்பதிவுகளை நீக்கிறதுக்கான வழிகள் என்னென்னா 3 வகையான வழிகள் முக்கியமாக சொல்கிறாங்க. பிராயச்சித்தம் தேடுதல். ஒரு தவறு பண்ணிட்டோம், அதை சரி பண்ணிக்கணும். அடுத்த முறை இன்றைக்கி வந்து சாப்பிட போகிறோம், ஒரு ஃபங்க்ஷனுக்கு பார்த்திங்கன்னா 1000 வகையான ஃபுட்டு பஃபே சிஸ்டம் வச்சுருக்காங்க. நம்ம ஏற்கனவே வயிறு ஃபுல்லாக இருக்குது, போனால் நம்மளுக்கு அடாடா இத்தனை உணவு வச்சுட்டானே சரி அப்படின்னு போனோன்னா ஒரு ஐட்டமாக எடுத்து சாப்பிட மாட்டோம். பஃபே சிஸ்டம் வச்சுருக்கோம், 100 ஐட்டம் இருக்குது. ஒரு 2 இட்லி வச்சு ஒரு சட்னி சாம்பார் ஊற்றி இட்லி சாப்பிட்டு அடுத்து தோசையோ பிரியாணியோ ஒன்று வச்சு பிரியாணி குழம்போ குருமாவோ ஊற்றி அதை தனியாக சாப்பிட்டு அப்புறம் போய் ஒரு வேறு ஐட்டம் ஏதாவது சாப்பிடுவோம். அப்படி சாப்பிடுவோமா? தட்டு நிறையா எல்லாத்தையும் போடுறது. இட்லி இருக்கும், பக்கத்தில் பிரியாணி வைப்போம், ஸ்வீட் வைப்போம், அதுக்கு பக்கவடை இருந்தால் பக்கவடையை எடுத்து வைப்போம், வடை இருந்தால் வடையை வச்சுக்குவோம்.
தட்டு நிறையா எல்லா சாம்பாரையும் ஊற்றுவோம், குருமாவையும் ஊற்றுவோம், சட்னி வைப்போம், கார சட்னி வைப்போம். இட்லி எடுத்து சாப்பிட்லான்னு பார்த்தா அங்கே இட்லியே காணோம். ஸ்வீட் சாப்பிட்லான்னு பார்த்தா அதில் குருமாவாக மிக்ஸ் ஆகி கிடக்கும். அவ்வளோ ஏன் அவதி? எல்லாம் குழப்பி குப்புன்னு அடிச்சுட்டு வெளியே வந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, ஏன்ப்பா சாப்பாடு இப்போ எப்படிப்பா இருந்துச்சு? நான் சொல்லிக்கிற மாதிரி இல்லைங்க சார், நல்லாவே இல்லைங்க சார். ஏன்னா டேஸ்ட்டே நம்மளுக்கு தெரியாதே. ஸ்வீட்டு அல்வாவோட சட்னி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா எப்படி அல்வா சுவை தெரியும்? அதுதான் பிரச்சனை. அப்போ பஃபே சிஸ்டம் எதுக்கு வச்சுருக்கான்னு நம்ம புரிஞ்சிக்கவே மாட்டோம். அதுவும் உங்கள் கழுத்து வரைக்கும் சாப்பிட்டுக்கிறது. சாப்பிட்டு வெளியே வந்தோம்னா ஐஸ்கிரீமு, கொஞ்சம் ஐஸ்கிரீம் சாப்பிட்றலாம்ப்பா அப்படின்ட்டு அதையும் போய் சாப்பிட்டு எல்லாம் பண்ணிடுது. ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடித்தோடனே பாதாம் மில்க் வச்சுருக்காங்க சார், அதையும் போய் கொஞ்சம் குடிச்சிடுறது. ஒன்று விட்டு வைக்கிறது இல்லை. வெளியே வந்து என்னமோ சாப்பாடு சொல்லிக்கிற மாதிரி இல்லைங்க சார், நல்லாவே இல்லைங்க சார் அப்படின்ட்டு வந்தார். இதுதான் பிரச்சனை. அதிக உணவு சாப்பிட்டுட்டு உடம்பு பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, ஜீரணமாக மாட்டேங்குது, அது பண்ண மாட்டேங்குது, இது பண்ண மாட்டேங்குதுன்னு பல துன்பத்துக்கு ஆளாகுது. சரி, இந்த தடவை இப்படி பண்ணி ஆயிடுச்சு, அடுத்த தடவை ஒரு வாரம் கழித்து இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம். அங்கேயாவது போன வாரம் இப்படி பிரச்சனையாச்சு, அளவாக சாப்பிட்டுட்டு அளவாக வரலாமே, அப்பயும் அதே வேலையை தான் செய்யும். அப்போ அங்கே பிராயச்சித்தம் நடக்குமா? பாவா பதிவு அறிஞ்சு புண்ணிய காரியங்கள் நடக்குமான்னு பார்த்தீங்கன்னா நடக்காது. அதுதான் பிராயச்சித்தத்துக்கு. சரி, இன்றைக்கி சாப்பிட்டோம் நிறையா, அடுத்த தடவை நம்ம உடம்புக்கு ஒத்துக்க மாட்டேங்குது, அடுத்த ஃபங்க்ஷன் போனால் அளவளவாக சாப்பிடும். சரி, பஃபே சிஸ்டம் இருக்குது, சாதாரணமாக போட்டு பந்தி மாதிரி போட்டு வச்சுருக்குறாங்க, அந்த ஸ்வீட்டை வந்து வைக்கிறாங்கன்னா, சார் எனக்கு சுகர் இருக்குது, ஸ்வீட் வேணான்னு சொல்ல மாட்டேன், நோன்னு வேணான்னு சொல்ல மாட்டேன், வை எல்லாத்தையும் வை. நமக்கு பிடிக்காத விஷயமானாலும் வாங்கி வச்சுக்கிட்டு அப்படியே இலையை தூக்கி போட்டு வந்துடும். இதெல்லாம் பாவத்து கணக்கு அதிகமாகிட்டே தான் போகும். அப்போ புண்ணிய கணக்கு சேர்த்தணும்னு என்ன பண்ணோம்? நம்மளுக்கு எது தேவையோ அதை மட்டும் நம்ம வாங்குகிறோம், அதை மட்டும் சாப்பிட்றோம், வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்போ புண்ணிய கணக்கில் ஆட் ஆகிட்டே இருக்கும். ஒரு பதிவை இன்னொரு பதிவால் சரி பண்ணிக்கணும். இதுதான் விழிப்பு நிலையில் செய்ய வேண்டிய வேலை. அப்புறம் ஒருத்தர் வந்து தப்பாக கோவப்பட்டு திட்டோம், அப்புறம் மனசு வருத்தப்படுது, அவர்கிட்ட போய் சாரி சார் ஏதோ கோவத்தில் பேசிட்டேன் மன்னிச்சுக்குங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? சரி பரவாயில்லைங்க சார் அப்படின்ட்டு, அப்போ அந்த பிரச்சனை அங்கே சால்வ் ஆகுது. அதை விட்டுட்டு இன்றைக்கி திட்டுறோமா, அடுத்த தடவை திருப்பி திட்டுறது, அதுக்கான மன்னிப்பு கேட்காமே விட்டுட்டோம்னா பாவம் பதிவுகள் அதிகமாகிட்டே இருக்கும், புண்ணிய பதிவு குறைஞ்சிட்டே இருக்கும். நம்ம பண்ணுற தப்பை உணர்ந்து மன்னிப்பு கேட்குறது உயர்ந்த குணம்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த உயர்ந்த குணத்தை செய்யும் பொழுது தான் நம்ம புண்ணிய கணக்கு அதிகமாகும். இதுதான் பிராயச்சித்தம். இப்போ உணர்ந்து திருந்துதல். ஒரு தவறு செஞ்சுக்கிட்டே இருக்கோம், இது தவறுன்னு உணர்ந்து சரி இனிமேல் அதை செய்யக்கூடாது, நம்ம திருந்தி வாழ்ந்துடணும், இனிமேல் வர்ற காலத்தில் அதெல்லாம் செய்யாமல் நல்லபடியாக கொண்டு வரணும். அப்போ ஒரு பதிவு மேல் நல்ல பதிவுகள் பதிவு பண்ணும்போது இந்த பதிவுகள்லாம் அழிஞ்சிடும், நல்ல பதிவுகள் வந்துடும். அப்புறம் பழிச்செயல்கள் செய்தனால பதிவு முறித்தல். இப்போ ஒரு புகைப்பிடிச்சுக்கிறது ஒரு தவறான பழக்கம், பழகிட்டாங்க. டாக்டர்கிட்ட போனால் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் மைல்டாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, கேன்சர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது, நீங்கள் இந்த புகைப்பிடிக்கிற பழக்கத்தை என்ன பண்ணோம், நிறுத்துங்க சார் அப்படின்றார் டாக்டர். அவர் நிறுத்துகிறாங்களா? காலையில் எழுந்திரிச்சோன்னே நேராக கண்ணை முழிக்கிறது, அங்கே தான் போய் முழிக்கிறது. இத்தனை துன்பம் நம்மளுக்கு வரப்போகுதுன்னு சொல்லியும் அதை நிறுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறதில்ல. அப்புறம் டாக்டர்கிட்ட டைரெக்டாக அங்கே ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளே போய்கிட்டு அவங்க சொல்கிறது நடைமுறைப்படுத்தி கொஞ்சம் கஷ்டப்பட்டு அந்த ஒரு செயலை பதிவிச்சுட்டே இருக்கணும்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி புகை குடிக்கிறதுக்கான சிம்டம் வருதுன்னா அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சுருங்க, ஒரு பாதாம் பால் நல்லா
சுகர் போட்டு குடிச்சிருங்க, இல்லை வேறு ஏதாவது ஸ்வீட் சாப்பிட்ருங்க அப்படின்னு ஒரு சொல்கிறாரு. காலையில் எழுந்திரிச்சோன்னையும் இதை குடிச்சு பழகிறாரு. ஒரு வாரமாக பாதாம் பால் அல்லது ஸ்வீட்டோ ஏதோ ஒன்று சாப்பிட்டு 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 பழகிறாரு. ஒரு 10 நாள் 15 நாள் இப்படி பழகிட்டார். இது நல்ல பதிவுகள்லாம் நம்ம பதிஞ்சிருச்சு. டெய்லியும் காலையில் எழுந்திரிச்சோன்னே இப்போ என்ன இதுங்க, பாதாம் பால் சாப்பிட்ற எண்ணங்கள் தான் வரும், பழைய பதிவுகள்லாம் வராது. அப்போ நல்ல பதிவுகளை நல்ல செயல்களை மாற்றி செய்யும் பொழுது ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் போக போக அது சரியாகி நல்ல பதிவுகள் வர ஆரம்பிக்கும் போது நன்மைகள் நடக்கும். அந்த பழக்கம் பழைய தவறான பழக்கங்கள்லாம் சரியாயிடும். இந்த மாதிரியான பழக்க வழக்கங்களை நம்ம கொண்டு வரும் பொழுது இந்த பாவ பதிவுகள்லாம் அழிஞ்சு புண்ணிய பதிவுகளெல்லாம் நம்ம சேர்த்திடலாம். அவ்வளோதாங்க. இதை நம்ம மனசில் நிறுத்திக்கிட்டு நம்ம இனிமேல் இந்த பயிற்சிகளை எல்லாம் நம்ம செய்யும் பொழுது நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களிலையும் பிரித்து பார்த்து ஒரு செகண்ட் தான், ரொம்ப டைம்லாம் ஆகாது. இது ரைட்டாக தப்பான ஜஸ்ட்டு அப்படி ஒரு யோசனை பண்ணிட்டு 2-3 ப்ரீத்திங் செஞ்சு பார்த்துட்டு ஒரு முடிவு எடுத்து செயல்படுத்தணும். இப்போ நம்ம செய்யக்கூடிய எல்லா செயல்களும் புண்ணிய காரியமாக மட்டும்தான் இருக்கும். இந்த ப்ராக்டிஸில் இருக்கவங்க புண்ணிய காரியங்கள் மட்டும்தான் செய்வாங்க. அப்படி தான் இந்த சாமிஜியினுடைய கருத்துக்கள் அதை கரெக்டாக சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதை நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிச்சி நம்ம எப்பயுமே நன்மைகள் செஞ்சு நம்ம சமுதாயத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நம்மளுக்கும் நன்மையே செய்யக்கூடிய ஒரு வேலைகளை செய்கிறது தான் இதனுடைய குறிக்கோளாக இருக்கிறது. அதை நம்ம கடைப்பிடிச்சி நம்ம வாழ்க்கையில் எப்பயுமே நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு வாய்ப்புக்கு, நல்ல ஒரு நிகழ்வுக்கு உங்களுக்கு செவி சாய்த்து கேட்டதுக்கு நன்றி கூறி இந்த நிகழ்வை நிறைவு செய்கிறேன்.